www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இலங்கை அதிபராக சொல்லிக்கொள்ளும் ராஜபக்சே பத்திரிகை துறைகளை முடக்குவது, பிபிசியில் இருந்து தொடங்கி உள்ளூர் பத்திரிகையாளர்களை கொலை செய்வது, தடுத்து நிறுத்துவது என்று உலகமே அறிந்த விஷயம்தான். அதன் தொடர்ச்சியாக இலங்கையில் வெளியாகும் சுடரொலி மற்றும் உதயன் பத்திரிகை ஆசிரியர் திரு வித்யாதரனை முதலில் கடத்தி செல்லப்பட்டதாகவும், அங்குள்ள அனைவரும் குரல் கொடுத்தவுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஒரு திடீர் அறிக்கையை ராஜபக்சே செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மரியத் என்ற நட்சத்திர ஹோட்டல் முன்பு தீவிரவாதிகளால் வெடிகுண்டு வைத்து தகர்த்தப்பட்டது. தற்போது அதே ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் படுகாயமடைந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையான ரைபிள்ஸ் படையினர் நேற்று தொடங்கிய புரட்சி இன்று மேலும் பல பகுதிகளுக்கு பரவியதாகவும், இதுவரை கலவரத்தில் 70க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாகவும், கலகம் பரவி வருவதை தொடர்ந்து இந்திய எல்லை பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 14வது லோக்சபா இன்றுடன் முடிவடைந்தது. சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி பேசுகையில், சபாநாயகராக கிடைத்த வாய்ப்பு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கூறியிருந்தார். இவர் பற்றி கூறுகையில், சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும், சபாநாயகர் ஒருவர் அவரது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அயல் நாடுகள் வாழ் இந்தியர் விவகாரத்துறை அமைச்சர் திரு வயலா ரவி அவர்கள், உலக அளவிலான பொருளாதார நெருக்கடியால் சுமார் 20,000 இந்தியர்கள் அயல் நாடுகளில் தங்கள் வேலையை இழந்து தாயகம் திரும்பி உள்ளனர் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். இது மேலும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியம் பெறுபவர்களுக்கு இதுவரை அகவிலைப்படி 16% வழங்கப்பட்டது. அது மேலும் 6% கூடுதலாக அளித்து 22% வழங்கப்படும் என்று மத்திய அரசு இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் லேட்டாரில் இன்று ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்தில் 15 பேர் உயிர் இழந்ததாகவும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக ராஞ்சியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலேயே அதிக தீக்குளிப்பு சம்பவங்கள் நடக்கும் இடம் தமிழகம்தான் என்று கூறுவதில் மிகையாகாது. ஆனால் அதைவிட தற்போது சீனாவில் இப்படிப்பட்ட நிலைமை நடந்திருப்பது ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. சீன தலைநகர் பீஜிங்கில் மையத்துக்கு அருகில் கார் ஒன்றுக்குள் 3 பேர் தமக்கு தாமே தீமூட்டி கொண்டதாகவும், ஆயினும் அவர்கள் மூவரும் காப்பாற்றப்பட்டதாகவும், தன்னுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்க இந்த மூவரும் தலைநகர் வந்ததாகவும், சீன அதிகாரிகள் இவர்களுடைய பிரச்சனைகளை கேட்காதால் அவர்கள் தங்களுக்குள் தீ வைத்துக் கொண்டதாக பீஜிங்கிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காரணமாக இருந்த 4 உயர் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சென்னையை விட்டு இடமாற்றம் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் தமிழக அரசு அமைத்த விசாரணை குழுவை கலைத்துவிட்டு நீதிபதி திரு கிருஷ்ணா அவர்கள் தலைமையில் புதிய கமிஷனை உச்ச நீதிமன்றம் நிறுவியுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடக்கும் போரி மத்திய காங்கிரஸ் அரசுதான் நடத்தி வருகிறது என்றும், ஆகையால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று ஒரு புதிய இயக்கம், இளந்தமிழர் இயக்கம் என்ற இயக்கம் தஞ்சையில் உருவாகியுள்ளதாகவும், இதை சினிமா இயக்குநர்கள் மணிவண்ணன், ஆர்.கே. செல்லமணி தஞ்சையில் துவக்கி வைத்து
தமிழகம் முழுவதும் இந்த இயக்கம் காங்கிரசுக்கு வாக்கு அளிக்க மாட்டோம் என்று கையெழுத்து வாங்குவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 2 ஆஸ்கர் விருது பெற்ற திரு A.R. ரகுமான் அவர்கள் இன்று தன்னுடைய நாடான தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் இந்த விருதை இளைஞர்களுக்கு சமர்ப்பிப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். 1974 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழக முதல்வர் கருணாநிதியால் கச்சத்தீவு இலங்கையிடம் தாரை வார்க்கப்பட்டது என்றும் இதனால்தான் தொடர்ந்து மீனவர்கள் தாக்குதலால் மீனவர்கள் படும் துயரம் தாங்க முடியவில்லை என்றும் இதை எதிர்த்து சட்டசபையில் இன்று அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் குரல் எழுப்பியதாகவும் கச்சத்தீவை மீட்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாகவே இன்றுடன் சட்டசபை முடிந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோயிலில் கொலை செய்யப்பட்ட சங்கரராமன் கொலை வழக்கு பாண்டிச்சேரியில் இன்று விசாரணைக்கு வந்தது. வக்கீல்களின் வேலை நிறுத்தத்தால் விசாரணை மார்ச் 2ஆம் தேதி தள்ளி வைத்ததாகவும் கொலை குற்றச்சாட்டப்பட்ட விஜேந்திர ஐயர், ஜெஜேந்திர ஐயர் இருவரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடந்த ஒரு விழாவில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு K.R. பெரிய கருப்பன் அவர்கள் கிராம கோயில்கள் நல வாரியத்தின் பூசாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை குறிப்பேடுகளை வழங்கியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்ட போது அடையாள அட்டை மற்றும் நலப்பணிகளை வழங்குவது இருக்கட்டும் என்றும் இவர்கள் போன்றவர்களை முதலில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில்களில் பூசாரியாக அமர்த்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முன்பும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின்பும் தற்போது வரை இந்தியாவில் பணக்கார நிறுவனமாக திகழ்ந்து வரும் டாடா நிறுவனம் உலகிலேயே மிக குறைந்த விலைக்கான டாடா நிறுவனத்தின் நானோ கார் மும்பையில் மார்ச் 23ஆம் தேதி முதல் தொடக்கி வைக்கப்படுகிறது என்றும் காருக்கான முன்பதிவு ஏப்ரல் முதல் தொடங்கும் என அந்நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. வானிலை அறிக்கை 26 பிப்ரவரி 2009 பிற்பகல் 2 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் வங்கக்கடலில் மேகமூட்டங்கள் அதிகம் இருப்பதும் அவை இந்தியாவை நோக்கி வருமா என்பது நாளை படத்தில் காணலாம். இன்றும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.